பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சாதிக்கலாம் இயேசுவோட என்கிற இந்த ஒரு நிகழ்ச்சியில உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கடந்த எபிசோட்ல என்னுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு ஸ்டேபிளான ஒரு காரியத்தை உங்களோட கூட ஷேர் பண்ணேன். ஸோ அதை தொடர்ந்து இந்த வாரத்துல கூட கர்த்தர் என் வாழ்க்கையில என்ன செய்தார் என்பதை உங்களோட கூட ஷேர் பண்ணும்படி இந்த ஒரு நேரத்தை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கடந்த எபிசோட்ல ஒருவேளை நீங்க புதுசா பார்க்குறதா இருந்தா, நீங்க இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட பார்க்கலன்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் போடுறேன். ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச். ஸோ அதோடைய தொடர்ச்சி தான் இந்த ஒரு வீடியோவா இருக்கும். ஸோ கடந்த வீடியோவில் எபிசோட் 1ல நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு ஃபெயிலான ஒரு ஸ்டூடெண்ட் நான் பியூசியில். ஆனாலும் கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய காலேஜில், இன்ஜினியரிங் காலேஜில், கர்நாடகாலே தி பெஸ்ட் காலேஜில் எனக்கு ஒரு சீட் வாங்கி கொடுத்தாரு. அதோடைய விரிவான டீட்டெயில்ஸ் எப்படி என்ன அப்படின்றதெல்லாம் அந்த எபிசோட் 1 வீடியோவில் இருக்கு. ப்ளீஸ் டூ கோ அண்ட் வாட்ச் ஸோ தட் யூ கெட் தட் கண்டினியூட்டி. உங்களுக்கு அந்த ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பெரிய காலேஜில் போய் சேர்ந்தேன் தேவோட மகா பெரிய கிருபைனால. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு அநேக நேரத்தில் லைக் அந்த ஸ்டார்டிங் இன்ஜினியரிங் போகக்கூட சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. பட் ஆனாலும் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருந்ததுனால, ஓகே ஐ கேன் டூ இட் அப்படின்ற மாதிரி ஒரு 4 வருஷம் கோர்ஸ் அது. ஒரு தொடர்ந்த ஒரு பாதிப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் செம்லையும் நான் ஃபெயில் ஆயிட்டேன், செகண்ட் செம்லையும் ஃபெயில் ஆயிட்டேன். ஆனாலும் தொடர்ந்து நான் வந்துட்டு கொஞ்சம் விசுவாசத்தில் இன்னும் வளர்றதுக்கு அந்த ஒரு காரியமெல்லாம் ஏதுவாக இருந்ததுனால, நான் தொடர்ந்து நல்லா ஜெபம் பண்ணி இதில் எப்படின்னா பாஸ் ஆகணும், நான் யார் முன்னாடியே வைக்கப்பட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த இயரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ எனக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸையும் நான் வெற்றிகரமாக தேவன் முடிக்க கிருபை செய்தார். அது அவருடைய இரக்கம் மாற்றுமே. அதாவது நான் ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஆர்வி காலேஜில் ஜாயின் ஆகக்குள்ள அப்போ சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்கக்குள்ள சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி 4 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்தாதான் லைக் எல்லாத்துலேயும் வெற்றி பெற்று நீங்கள் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுப்பாங்க. இல்லைன்னா உங்களுக்கு அந்த வேல்யூவே இருக்காது, நீங்கள் அந்த டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கலைன்னா 4 இயர்ஸ்க்குள்ளே வாங்கலைன்னா அப்படின்னு சொல்லியிருந்தால எனக்கு ரொம்பவே பாரமாக இருந்தது. லைக் ஐ ஸ்ட்ரகிள் லைக் ரியல் லாட். அதிக நேரம் படிக்க தேவன் அப்போதான் நான் சொன்ன மாதிரி 3rd செமஸ்டர் ஆன பிறகுதான் கம்ப்ளீட் அந்த ஒரு நல்ல ஒரு டச் வந்துச்சு. லைக் அந்த சப்ஜெக்ட்ஸ் மேலெல்லாம் நல்லா புரிய ஆரம்பிச்சிச்சு. தேவன் அந்த புரிந்து கொள்கிற தன்மையை கொடுத்தாரு, ஞானத்தை கொடுத்தாரு, ஞாபக சக்தியை கொடுத்தாரு. அவ்வளோ கஷ்டமான சப்ஜெக்ட்ஸ். நான் எந்த டியூஷனுக்கு போல, ஆனால் ஏசப்பா தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. ஸோ இப்படி போயிருந்த சூழ்நிலையில எல்லா 4 இயர்ஸும் தேவனாய் பார்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க தேர்வு செய்தாரு. இன்னொரு ரிக்வஸ்ட் நான் வச்சிருந்தேன் என்னன்னா, அதில் இது கிரேட்ஸ் மாதிரி தான். லைக் அவுட் ஆஃப் 10 எவ்வளோ கிரேட் வாங்குறோம், லைக் 8ஆ 9ஆ 10ஆ அந்த மாதிரி 10 out of 10 அந்த மாதிரி. ஸோ நான் யோசிச்சிருந்தேன் என்னன்னா, 8க்கு மேலே தான் என்னோட ஓவரால் ஸ்கோரிங் வரணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சு வச்சிருந்தேன். ஜெபமும் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி தேவனாகிய கர்த்தர் பார்த்தீங்கன்னா, என்னோட வாழ்க்கையில ஓவரால் ஆல் 4 செமஸ்டரோட மார்க்ஸ் கால்குலேட் பண்ணி ஆவரேஜ் எடுக்கக்கூடும் 10க்கு 8.13% வந்துச்சு கிரேடு. அது வந்துட்டு சிஜிபிஏன்னு சொல்லுவாங்க. லைக் நார்மல் ஆக்சுவல் கிரேடில் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 81%. ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன். ஸோ ஒரு ஃபெயிலான ஒரு ஸ்டூடெண்ட்டு இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் வாங்க தேவன் கிருபை செய்தாரு. அது எல்லாமே அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அதெல்லாம் அவர் தான். ஆனா இது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி தொடர்ந்து என்னோட வாழ்க்கையில இப்படி ஒரு கண்டினியூஸ் ஒரு சக்சஸ் பார்க்கவும் எனக்கு என் வாழ்க்கையில கொஞ்சம் பெருமைன்னு சொல்லலாம், கொஞ்சம் ப்ரௌட் ஃபீல் ஆயிடுச்சு. என்னை குறித்து எனக்கே கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ கிராஜுவேஷன் டே வந்துச்சு. கிராஜுவேஷன் டே பார்த்தீங்கன்னா August 4th 2012. ஸோ இந்த இயரில் தான் கிராஜுவேஷன் நடந்தது. August 4th இன்ன வரைக்கும் நான் மறக்க முடியாத ஒரு நாள். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை நான் செய்தேன்.
அது எனக்கு தேவனாகிய கர்த்தர் மன்னிப்பு கொடுப்பாரானா, குடுத்திருக்கிறாரு நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கு தான் இன்றைக்கு கூட நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேஷன் டே ஆச்சு. ஸோ பேரண்ட்ஸ் இன்வைட் பண்ணியிருந்தாங்க எங்க காலேஜ்லேருந்து. நீங்க மம்மி, டாடி இவங்க தான் கூட்டிட்டு வரணும். நாங்க எங்க காலேஜ்லேருந்து 2 பேர் தான் வரணும். அக்கம்பெனி பண்ணணும் ஸ்டூடெண்ட் கூட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் எங்க மம்மி, டாடிக்கெல்லாம் சொல்லிட்டு அவங்க வர வச்சிருந்தேன். சரி லைக் ஈவினிங் அரவுண்ட் 4:30 or 5 என்னவோ அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட். பட் அந்த நேரத்துல வந்துட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா, ஐயய்யோ! இவங்க இவ்ளோ பேர் இட்டுன்னு வந்துட்டு இருக்காங்க. ஒரு 2 பேர் தான் கூப்ட்டுருந்தேன். ஸோ நான் வந்துட்டு அவங்ககிட்ட லைக் சண்ட போட்டேன். லைக் கொஞ்சம் கடினமா பேசினேன். கடினமாவே நடந்துக்கினேன். ஒரு காரியம். இது ஒரு மகா பெரிய தவறு நான் செய்தேன். 2வது பார்த்தீங்கன்னா, அந்த கிராஜுவேஷன் டேல வந்துட்டு எங்களுக்கு அந்த கோட், பிளாக் கலர் கோட் எல்லாம் போட்டு, தலையில அந்த ஒரு கேப் எல்லாம் வச்சு, கிராஜுவேஷன் கேப் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாரி வச்சு எங்களுக்கு வந்துட்டு அந்த டிகிரீஸ் ஹோல்டர் அப்படின்ற மாரி சர்டிஃபிகேட் குடுக்குற ஒரு நாள். ஸோ எல்லாருமே அந்த ஹால்ல இருக்கிறோம். நானும் அ அந்த ஹால்ல இருக்கிறேன். ஸோ எங்க மம்மி, டாடி ஆல்மோஸ்ட் லைக் ஸ்டார்ட் ஆன பிறகு வந்ததுனால, என்னால அவங்களால மீட் பண்ண முடியல. பட் எங்க மம்மி, டாடிக்கு வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்மென்ட். அதாவது ஒரு அவங்க டாட்டர் இந்த மாரி ஒரு கிராஜுவேஷன் ஒரு பட்டத்த வாங்க போறா அப்படின்ற மாரி தே வர் வெரி, வெரி ஹேப்பி. இன்ஃபேக்ட் ஐ வாஸ் வெரி ஹேப்பி. பிகாஸ் என்னோட வாழ்க்கையில ஒரு நான் நான் கடந்து வந்த பாதைங்க பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி ஒரு ஃபெயிலியரான ஒரு காரியங்கள், நிறைய காரியங்கள் உங்க சொன்னேன். ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு இவ்ளோ மார்க்ஸ் எடுத்து வெற்றி பெற்று, இவ்ளோ ஒரு பெரிய காலேஜ்ல ஒரு கிராஜுவேஷன் வாங்குறது எனக்கு வந்துட்டு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. இவ்ளோ பெரிய காலேஜ்ல நான் படிச்சிருக்கிறேன். அ இந்த மாரி ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்திருக்கிறேன் அப்படின்ற மாரி எனக்கு ரொம்பவே பெருமையா இருந்துச்சு அந்த நேரத்துல. அப்படி அப்போ எங்க மம்மி, டாடி வரக்குள்ள நான் என்ன பண்ணிட்டேன்னா, அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மென்ட். என்ன வந்துட்டு அந்த கோட்டு, அந்த கேப் எல்லாம் போட்டு பார்க்கறது வந்துட்டு தே வர் லைக் வெரி எக்ஸைட்டட். ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நான் போடணும். பட் எனக்கு கொஞ்சம் ஐ வாஸ் லைக் லிட்டில் ரிசர்வ்ட் அண்ட் ஐ வாஸ் ஷை. நான் வந்துட்டு அந்த கேப் போடல. ஐ வாஸ் ஒன்லி வேரிங் தட் பிளாக் கோட். அண்ட் பட் எங்க மம்மி வந்துட்டு they were like calling me and in front of my other classmates and all. And அவங்க மற்ற கிளாஸ்மேட்ஸ் முன்னாடி எங்க மம்மி, டாடி அந்த சைடில் நின்று கூப்பிட்டு இருந்தாங்க. நீ இந்த மாதிரி அந்த கேப் போடு அப்படின்னு. பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த நேரத்தில் அவங்கள கவனிக்காம போயிட்டேன். அவங்களுக்கு அவங்களுக்கு நான் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. நான் வந்துட்டு இக்னோர் பண்ணியிருந்தேன் எங்க மம்மி, டாடியை. ப்ளஸ் வந்துட்டு நான் வந்துட்டு அ அவங்க மறுபடியும் எங்க மம்மி வந்துட்டு கிட்ட வந்து என்ன வந்துட்டு, "நீ அந்த கேப் போட்டுக்கோ" அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட நான் கேட்காம வந்துட்டு அவங்க இக்னோர் பண்ணேன். எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அதாவது என் கூட இருக்கிற கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, "பாரு உங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டுருக்காங்க, கேளு என்னன்ட்டு." ஆனாலும் நான் வந்துட்டு அந்த நேரத்துல அவங்கள இக்னோர் பண்ணேன். அதாவது அவங்களுக்கு ரொம்பவே காயப்படுத்தினேன். என்னுடைய மத்த கிளாஸ்மேட்ஸ் முன்னாடி எங்க பேரண்ட்ஸ வந்துட்டு நானு அவமானப்படுத்தினேன். அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் குடுக்கல. இக்னோர் பண்ணேன். அவ்வளோ ஒரு ஒரு காரியம் செஞ்சேன். அப்புறம் அதுலயும் அவங்க வந்துட்டு ரொம்ப வேதனைப்பட்டாங்க. நான் அந்த நேரத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அ பட் நான் ஏன் அந்த மாரி பிஹேவ் பண்ணேன்னா, எனக்குள்ள பயங்கரமான பெருமை. ஒரு பெருமையின் ஆவி என்ன வந்துட்டு எனக்குள்ள இருந்ததுனால, நான் வந்துட்டு அவங்கள ரொம்பவே காயப்படுத்தினேன். அவங்க கூப்பிட பதில் சொல்லாம இருந்தேன். அப்புறம் அந்த கிராஜுவேஷன் முடிஞ்ச பிறகு கூட எங்க மம்மி, டாடி என் கூட பேசுறதுக்கு ஏதோ பண்றதுக்கெல்லாம் இருந்தாங்க. நான் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் குடுக்காம அவங்கள காயப்படுத்தினேன், அவமானப்படுத்தினேன். எல்லார் முன்னாடியும் ஒரு வேதனைப்படுத்துற மாரி நான் நடந்துக்கினேன். எனக்கு என்னவோ ரொம்ப அவமானம் நடந்த மாரியும், நான் ரொம்ப என்னவோ பெரிய ஆளு மாரியும், அவங்கள ரொம்ப தாழ்வு பண்ணி, அவங்கள ஒரு கீழ போட்டு மிதிக்கிறது குறையா அவங்கள காயப்படுத்தினேன். அந்த வேதனை வந்துட்டு என்னால அந்த நேரத்துல புரிஞ்சு கொள்ள முடியல. ஆனா எங்க மம்மி, டாடியோட கண்கள்ல கண்ணீர நான் பார்த்தேன். அவங்க வந்துட்டு அவ்ளோ வேதனைப்பட்டாங்க. அவ்ளோ சந்தோஷமா என்ன பார்க்கறதுக்கு வந்தாங்கோ. அந்த கிராஜுவேஷன் டே அன்னைக்கு அ அந்த இதெல்லாம் போட்டுன்னு ஒரு கிராஜுவேஷன் அந்த ஒரு பட்டத்த வாங்க போது என்ஜினியர் பட்டத்த. ஆனா நான் வந்துட்டு அவங்கள அந்த சந்தோஷத்த எல்லாம் ஒரே நிமிஷம் கெடுத்துட்டேன். அவ்ளோ காயப்படுத்தினேன். ஆனாலும் அந்த நேரத்துல வந்துட்டு நான் நான் ஃபுல் அந்த எங்க காலேஜ்லேருந்து வீடு வர வரைக்கும் அவங்கள திட்டினே வந்தேன். அதுக்கப்புறம் அந்த டின்னர் ஏரியால வந்துட்டு
நான் அவங்க கூட நிற்காம நாங்க வேற வேற என் மத்த கிளாஸ்மேட்ஸ் கூட போய் நில்லுக்கினேன். அவங்க சாப்பிட்டாங்களா? என்னன்னு ஒண்ணு கேர் கூட நான் பண்ணல. அவ்ளோ நான் அவங்கள காயப்படுத்தினேன். அவ்ளோ நான் அவமானப்படுத்தினேன். அது எல்லாத்துக்கும் காரணம் எனக்குள்ள இருந்த அந்த பெருமை நாவி. எனக்கு அந்த நேரத்துல தெரியல. நான் வந்துட்டு பெரிய காலேஜ்ல படிச்சிருக்கிறேன். அவ்ளோ பெரிய யூ நோ இன்ஜினியரிங் பண்ணியிருக்கிறேன். பிளஸ் இவ்ளோ பெரிய மார்க்ஸ் வாங்கியிருக்கிறேன். இந்த மாரி ஒரு பெரிய கிராஜுவேஷன்ல நில்லிருக்கிறேன். என் பக்கத்துலலாம் எல்லாம் இன்டெலிஜென்ட் பசங்க உட்காந்துருக்காங்கோ அப்படின்ற மாரி எனக்கு ரொம்பவே பெருமை. ஆனா அந்த நேரத்துல எனக்கு கொஞ்சம் கூட உணர்வு இல்ல. ஆனா நான் ஏதோ ஒண்ணு பண்றேன்னு எனக்கு தெரியுது. பட் எனக்கு அந்த உணர்வே இல்லாம ஆயிடுச்சு. அவ்ளோ அவங்கள வேதனைப்படுத்தினேன். நான் ஒரு பெரிய துரோகியா வாழ்ந்தேன். எல்லாம் பண்ணி முடிச்சேன். ஆனா என் வாழ்க்கையில நடந்தது என்ன தெரியுங்களா? அவ்ளோ பெரிய காலேஜு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்கிறேன். இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன். ஆனா நான் எப்படி வந்தேன்னா திரும்பி, ஒரு பிளேஸ்மென்ட் இல்லாம வந்தேன். எங்க கிளாஸ்ல எல்லாருக்குமே ஜாப் கிடைச்சு பெரிய பெரிய ஜாப். ஃபர்ஸ்ட் சேலரியே 11 லேக்ஸ் வாங்குனாங்க. என்ட்ரன்ஸ்லயே. கோல்ட்மேன் சாக்ஸ்ல என்னுடைய ஒரு கிளாஸ்மேட் 11 லேக்ஸ் சேலரில போனாரு. ஸோ அப்படி ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பேர் மத்தியில அவ்ளோ பெரிய காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் ஆகாம யாருமே வரவே முடியாது வெளிய. ஆனா, நான் பண்ண இந்த ஆனா நான் வந்துட்டு அந்த நேரத்துல எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கல. நான் அந்த நேரத்துல உணரல ஏன் இந்த மாரி நான் வந்துட்டு எனக்கு ஜாப் கிடைக்கல. நான் ஸ்பிரிச்சுவல்ல கொஞ்சம் வளர்ந்துன்னு இருந்தேன் ஒரு நாட்கள். அந்த நேரத்துல வந்துட்டு எனக்கு கண்டிப்பா ஏசப்பா குடுப்பாரு அப்படின்ற மாரி தான் ஒரு நம்பிக்கையோட, கான்ஃபிடென்ட்டோட இருந்தேன். ஏன்னா என்ன எல்லாம் காலேஜு, மார்க்ஸ் அது இதுன்றெல்லாம் எனக்கு ஒரு மாரி எனக்கே தெரியல. ஆனா ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ஆ பட் ஏசப்பாக்கு ஏற்கனவே தெரியும். அதுதான் அவர் சொல்றாரு, "ஒரு நாள் தொடங்கும் முன்பாகவே, அவர் நம்முடைய காரியங்கள் இப்படியெல்லாம் நடக்கும்ன்றது ஏற்கனவே பிளான் பண்ணி எழுதி வச்சிருக்கிறாராம்." ஸோ அந்த மாரி அ ஸோ இதெல்லாம் இந்த பிளேஸ்மென்ட் ஆன காரியங்கள்லாம் ஜான் 2012லேருந்து ஸ்டார்ட் ஆனது. அதுக்கு முன்னாடியே கூட ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ மே வரைக்கும் அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சு. பட் எனக்கு அவ்ளோ மாசங்கள்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ட ஒரு கம்பெனிலயும் நான் போயி பிளேஸ்மெண்ட் ஆகவே இல்ல. எதுவுமே எனக்கு கிடைக்கல. எந்த ஜாப்புமே எனக்கு கிடைக்கல. ஆ பட் நான் இந்த கிராஜுவேஷன் நடந்தது ஆகஸ்ட் 4, 2012. ஸோ ஏசப்பாக்கு ஆல்ரெடி தெரியும். நானு இந்த மாரி ஆகஸ்ட் மந்த்ல இப்படியாப்பட்ட அவமானத்த பண்ண போறேன். எங்க மம்மி, டாடிய கீழ போட போறேன். அவங்கள வேதனைப்படுத்த போறேன். அவங்கள காயப்படுத்த போறேன். அப்படின்றத காரியத்த ஏசப்பா ஏற்கனவே அறிஞ்சதுனால, எனக்கு வந்துட்டு இந்த ஜாப் இவ்ளோ நாள் நடந்த அந்த பிளேஸ்மெண்ட்ல ஒரு பிளேஸ்மெண்ட் எனக்கு கிடைக்கல. ஜாபே எனக்கு கிடைக்கல. ஆ ஆனாலும் நான் வந்துட்டு எனக்கு கிடைக்கும், கிடைக்கும் அப்படின்ற மாரி தான் ஒரு கான்ஃபிடென்ட்ல நான் இருந்தேன். பட் நாட்கள் செல்ல செல்ல எனக்கு வந்துட்டு பிளேஸ்மெண்ட் ஆகவே இல்ல. தொடர்ந்து எனக்கு அத தொடர்ந்து நான் எவ்ளோ கம்பெனிக்கு போனாலும், எல்லா கம்பெனிலுமே ரிஜெக்டட், ரிஜெக்டட், ரிஜெக்டட். எவ்ளோ கம்பெனிஸ் நான் அப்ளை பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு எவ்ளோ கம்பெனிஸ் அப்ளை பண்ணேன். எல்லாத்துலயுமே ரிஜெக்ட், ரிஜெக்ட், ரிஜெக்ட் தான். அப்பதான் நானு வந்துட்டு தேவனாகிய கர்த்தர் என்ன உணர செய்தார். நான் என்ன தவறு செஞ்சேன்ட்டு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சுச்சு, நான் எங்க மம்மி, டாடிய நான் வேதனைப்படுத்தினேன். எனக்கு தெரியும் அந்த நேரத்துல வந்துட்டு, அவங்கள வேதனைப்படுத்துறேன், காயப்படுத்துறேன்னு தெரியும். ஆனா அந்த நேரத்துல வந்துட்டு, எனக்கு வந்துட்டு அந்த ஒரு என்னுடைய அந்த பெருமை நாவி, என்னுடைய காரியங்கள் தான் ரொம்ப பெருசா தெரிஞ்சுச்சு தவிர, அவங்கள நான் பண்ணல. எங்க மம்மிக்கு ஒரு வேல்யூ குடுக்கல. எங்க டாடிக்கு ஒரு வேல்யூ குடுக்கல. எங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரு வேல்யூ குடுக்காம, அவங்கள காயப்படுத்தினேன், அவங்கள வேதனைப்படுத்தினேன், துன்புறுத்தினேன். எல்லாரும் முன்னாடியும் அவமானமா, அவங்கள ஒரு நிந்தையா, ஒரு மாரி நான் கேவலப்படுத்தினேன் அவங்கள. அவங்கள ஒரு ஹியூமன் பீயிங்காவே நான் கன்சிடர் பண்ணல. அவ்ளோ காயப்படுத்தினேன். எங்க கொலீக்ஸ், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்மேட்ஸ் முன்னாடியெல்லாம் அவங்கள இக்னோர் பண்ணேன் நானு. அவங்க எல்லாம் சொன்னாங்க, "பாரு உங்க மம்மி கூப்பிடுறாங்க, உங்க டாடி கூப்பிடுறாங்க" அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு இல்ல நான் வந்துட்டு லைக் ஜஸ்ட் லீவ் இட் தட்ஸ் ஓகே தே ஆர் லைக் தட் ஒன்லி அப்படி இப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு ஒரு மாரி எனக்குள்ளவே ஒரு பெருமையில அவங்கள காயப்படுத்துனது இன்ன வரைக்கும் எனக்கு மறக்க முடியாத காரணம். ஆனா நான் இன்னைக்கு இப்படி பேசுறேன்னா, ஒரு கில்டி கான்ஷியஸ் இல்லாம, அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, நான் ஒரு காரியம் யோசிச்சு வச்சிருந்தேன். இந்த பாவத்துக்கான பிராயச்சித்தம் நான் கண்டிப்பா செஞ்சே ஆகணும். ஏன்னா நானு ஒரு வேலை வேற கிடைக்கல. அந்த வேலை கிடைக்காதனால தான் எனக்கு வந்துட்டு நான் பண்ண தவறு வந்துட்டு எனக்கு ரியலைஸ் பண்ண தேவன் கிருபை செய்தாரு.
நான் வந்துட்டு எங்க மம்மி டாடி இந்த மாதிரி ஹானர் பண்ணல, அவங்கள கனப்படுத்தல. அதனால தான் நானு இப்படியாப்பட்ட ஒரு ட்ரையல்ஸ், ட்ரபுலேஷன்ஸ்குள்ள உள்ள நான் போயிட்டுருக்கேன். இவ்வளோ ஒரு வேதனைக்குள்ள நான் போய் கொண்டு இருக்கிறேன் அப்படின்றத ஏசப்பா எனக்குள்ள ரியலைஸ் பண்ண கிருபை செய்தாரு. அப்பொழுதுதான் நான் அழுது ஜெபிச்சேன், ஒப்பு கொடுத்தேன். ஐயோ ஆண்டவரே, நான் இப்படியாப்பட்ட ஒரு தவறு செஞ்சேனே. அந்த நாட்கள்ல நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியல. நான் ஒருவேளை என்னுடைய அறியாமைனா ஏசப்பா பத்தி இன்னும் அறியல. ஏசப்பாவோட அன்ப அறியல. வேதத்த அறியல. அதனாலதான் இப்படி என்னுடைய மாம்சத்தின் கிரியையினால என்னுடைய மனசும் மாமசமும் விரும்பினத நான் அந்த நாட்கள்ல செஞ்சேன். காயப்படுத்தினேன், வேதனைப்படுத்தினேன், அவமானப்படுத்தினேன், துக்கப்படுத்தினேன். அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. சந்தோஷத்தோட வந்தாங்க என்ன பார்க்கும்படி. நம்முடைய என்டையர் ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட எங்க பேரண்ட்ஸ் வந்தாங்க. ஆனா நான் அவங்கள மறுபடியும் போகக்குள்ள துக்கத்தோட வேதனைப்படுத்தி காயப்படுத்தி எவ்வளவு நொறுக்க முடியுமோ அவ்வளோ நொறுக்கி நான் அனுப்பிச்சேன். அவ்வளவு வேதனைப்படுத்தினேன். அப்படியாப்பட்ட ஒரு துரோகி நான், அப்படியாப்பட்ட ஒரு பாவி நான். இப்படியாப்பட்ட வேதனையில அவங்க போனாங்களேன்றது கொஞ்சம் கூட ஒரு மனசுல ஒரு ஏக்கம், ஒரு காரியம் எதுவுமே இல்லாம ஒரு கடினமா நடந்துக்கினேன். ஒரு மிருக போல நான் நடந்தேன் அந்த நாட்கள்ல. அந்த நாள்ல என்ன நடந்ததுன்னா, நான் தான் என்னவோ பெரிய இந்த உலகத்தையே நான் என் கையில வச்சுக்கிற மாதிரி நான் நடந்தேன். எனக்கு என்ன அந்த மாதிரி ஒரு பெருமை நாவின்னு எனக்கு தெரியல அந்த நாட்கள்ல. ஆனா கடவுள்கிட்ட நான் அதுக்கப்புறம் தேவனாகிய கர்த்தர் எனக்கு அந்த ரியலைஸ் பண்ண வச்சதுக்கு அப்புறம் அந்த ஜாப் கிடைக்காதனாலதான் நான் ரியலைஸ் ஆனேன். ஓ, நான் இப்படியாப்பட்ட ஒரு தவறு செஞ்சேன். இப்படி எங்க மம்மி டாடியை காயப்படுத்தினேன், வேதனைப்படுத்தினேன். அதனாலதான் நான் இப்படியாப்பட்ட ஒரு ட்ரையல்ஸ் நான் அனுபவிச்சுக்கிறேன். ஆனா நான் செஞ்சதுக்கு எல்லாத்துக்குமே 2 மடங்கு நான் அவங்கள எப்படி அவமானப்படுத்தணும், 2 மடங்கு அவமானத்தை அனுபவிச்சேன். 2 மடங்கு காயத்தை அனுபவிச்சேன். 2 மடங்கு எல்லாமே நான் என்னெல்லாம் அவங்களுக்கு செஞ்சனோ அதெல்லாமே 2 மடங்கு நான் எல்லாமே செஞ்சேன். அவமானப்படுத்தப்பட்ட, காயப்படுத்தப்பட்ட, நெருக்குனாங்க, கீழே போட்டு மிதிச்சாங்க, கேவலமா எண்ணப்பட்ட ஒரு ஹியூமன் பீயிங்கா கன்சிடர் பண்ணல. ஏன்னா நான் அவங்கள கன்சிடர் பண்ணல. அதனாலதான் நானு என்ன வந்துட்டு மத்த ஜனங்களும் என்ன ஒரு ஹியூமன் பீயிங்கா கூட கன்சிடர் பண்ணல. அவ்வளவு என்ன கேவலப்படுத்தினாங்க, அவ்வளவு காயப்படுத்தினாங்க. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில தான் தேவன்கிட்ட அழுது அழுது போராடினேன். இதுக்கு ஒரு தீர்வை நீங்க தான் தரணும். மன்னிக்கிற தேவன் நீங்க ஒண்டித்தான்னு சொல்லி ஏசப்பாட்ட நான் கதறி கூப்பிட்டேன். அப்போ அநேக நேரத்துல என்னோட சபையில வசனத்தின் மூலியமா தேவ ஆவியானவர் என்னோட கூட பேசுவாரு. தகப்பன் தாயை வந்துட்டு கனப்படுத்தாதவங்களுக்கு எல்லாம் எப்படியாப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்கும்னு அந்த வார்த்தையை கேட்க நான் உள்ள நெருக்கப்பட்ட, ஐயோ நான் இப்படி காயப்படுத்திட்டேனே, இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதான்னு எனக்கு அழுது புலம்பின நாட்கள் அநேக நாட்கள் உண்டு. ஆல்தோ நான் வந்துட்டு எங்க மம்மி டைரக்டா கேட்கல, மன்னிச்சிடுங்கன்னு. அவங்களுடைய பர்த்டே டைம்லயோ இல்ல வெட்டிங் டே டைம்லயோ அந்த நேரத்துல நான் ஏதாவது தவறு செஞ்சா என்ன மன்னிச்சிடுவோம் அப்படின்னு கேட்டிருக்கிற தவிர, இந்த விஷயம் தான் இதுக்காக நான் கேட்கிறேன் அப்படின்றது இன்னும் நான் கேட்கல. ஆனா நான் ஒரு சந்தர்ப்பத்துக்காக தேடிக்கொண்டிருந்தேன். எந்த சந்தர்ப்பம்னா, ஏதாவது ஒரு பெரிய ஃபங்ஷன் மாரி நடக்கணும். அந்த இடத்துல எல்லா ஜனத்து முன்பாக நான் செஞ்ச தவற சொல்லணும் அப்படின்றது காரியத்த நான் எப்பவுமே மனசுல நினைச்சுனே இருந்தேன். இதுக்கு நான் கண்டிப்பா எல்லார் முன்னாடியும் நான் எங்க மம்மி டாடிய கூப்பிட்டு நான் இவங்கள இப்படி காயப்படுத்தினேன், இப்படி நான் வேதனைப்படுத்தினேன், இப்படி துக்கப்படுத்தினேன். அதுக்காக நான் அவங்கள்ட்ட சாரி கேட்கணும், மன்னிப்ப கேட்கணும்னு அநேக நாட்கள் தேடினது உண்டு. ஸோ இந்த மன்னிப்புக்காக நான் வந்துட்டு தேடிக்கொண்டிருந்தேன். ஒரு சந்தர்ப்பத்துக்காக தேடிக்கொண்டிருந்தேன். தேவனாகிய கர்த்தர் ஒரு சரியான நேரத்தை குறிச்சு வச்சிருந்தாரு. அத வந்துட்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டுல எங்களுடைய திருச்சபையில 365 நாட்கள் வந்துட்டு ஆராதனை ஜெபங்கள் இருந்தது. 365 டேஸ் வொர்ஷிப் அண்ட் ப்ரேயர் கம்ப்ளீட்டா இருந்ததுனால, எனக்கு வந்துட்டு அந்த வசனத்து மேல தாகம் கண்டிப்பா கலந்துக்கணும் 365 டேஸோ அப்படின்றதுக்காக லைக் என்ன எங்களை கொண்டு போய் விட்டாரு. ஸோ இந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய ஊழியக்காரரை மறைச்சு, ஆவியானவர் அவரை மறைச்சு பேசினாரு. என்ன பேசினார்னா, என்னை உணர்த்தினார். இந்த மாதிரி ஒரு தவறை நீ செஞ்சிருக்கிற. அந்த தவறு எனக்குள்ள கில்ட்டி கான்சியஸ் நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன்னா, அவ்வளோ வேதனைப்பட்டேன். நான் இவ்ளோ அவங்கள காயப்படுத்தினனே அப்படின்ற அந்த உணர்வெல்லாம் அப்பதான் வந்துச்சு. அப்போ 1 வார காலம் என்ன ப்ரிப்பேர் பண்ணாரு. அந்த சாட்சிய சொல்லும்படி.
ஸோ என்ன சொ லைக் ஒரு வார காலம் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்துவிட்டு ஒருவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். அப்படின்றது ஒரு பாவம் செய்தா முகநாடி வேறுபடுறது ஒரு பாவம். அப்படின்னு நெறைய பாவத்த குறித்து ஒரு காரியம். பாவம் செஞ்சா ஏசப்பாவோட போய் ஒப்புரவாகணும். ஒப்புரவாகுதல் ஊழியத்த பத்தி எங்க ஊழியக்காரர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ இப்படி வந்துட்டு நெறைய காரியங்கள் ஒரு வார காலம் ஏசப்பா வந்துட்டு ஆவியானவரு என்ன வந்துட்டு என்னுடைய இருதயத்தை ப்ரிப்பேர் பண்ணாரு. அதாவது இதுதான் சரியான பிராயச்சித்தமா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதான ஒரு நேரம் இதுவா தான் இருக்கும். சபை முன்னாடி நான் எல்லார் முன்னாடி எல்லா சபையார் முன்னாடி பலிபீடத்துக்கு முன்பாக தேவனுடைய ஆவியானவருக்கு முன்பாக நான் செய்த இந்த தவற நானு அறிக்கையிட்டு சொல்லணும் அப்படின்றது காரியத்தை தேவன் என் இருதயத்தை ப்ரிப்பேர் பண்ணாரு. ஸோ எங்க மம்மி கிட்ட நான் சொல்லியிருந்தேன், "அம்மா நான் ஒரு காரியத்த சொல்லப் போறேன்" அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த காரியம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் ஏதோ ஒண்ணு சொல்லப் போறேன் அப்படின்றது மாரி நான் மன்னிப்பு கேட்கப் போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ போனேன். தேவன் வந்துட்டு கடந்த ஆண்டுல பிப்ரவரி மாதத்துல அ ஒரு மகா பெரிய தயவ காண்பிச்சாரு. எல்லார் முன்னாடியும் என் ஆவியானவருக்கு முன்பாக, பலிபீடத்துக்கு முன்பாக, சபையாருக்கு முன்பாக எங்க மம்மிக்கு டாடிக்கு விரோதமா செய்த அந்த பாவத்தின் அந்த காரியத்தை அறிக்கையிட்டு எல்லாருடைய மன்னிப்பு கேட்க தேவன் கிருபை செய்தாரு. அத கேட்டு அத சொன்ன மாத்திரத்துல எல்லாருமே அறிக்கையிட்ட மாத்திரத்துல என் வாழ்க்கையில வந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. இன்னைக்கு நான் இவ்ளோ சந்தோஷமா பேசுற இந்த ஒரு காரியத்தெல்லாம் ஏசப்பா அந்த மன்னிப்பின் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை என் வாழ்க்கையில கொடுத்தாரு. நான் எதிர்பார்க்கவே இல்ல. இப்படியா நான் வந்துட்டு யோசிச்சேன். ஏதாவது ஒரு பெரிய ஃபங்ஷன் மாரி இருக்கணும். எல்லாரையும் எல்லா ஜனங்களும் இருக்கக்குள்ள நான் மன்னிப்பு கேட்கணும்னு நான் யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனா, தேவனாகிய கர்த்தருடைய திட்டம் வந்துட்டு நான் சபை முன்னாடி கேட்கணும். அப்போதான் எனக்கு இந்த பாவத்துக்கான பிராயச்சித்தம் கிடைக்கும்னு சொல்லி என்னை இருதயத்தை ஆயத்தப்படுத்தினாரு. அதுக்கு எங்க ஊழியக்கார ஐயா மூலியமா வசனத்தின் மூலியமா என்னோட கூட இடைப்பட்டாரு. என் இருதயத்தோட நேரடியா பேசினாரு. இந்த மாரி நீ வந்துட்டு மன்னிப்பு கேட்டே ஆகணும். இதுதான் சந்தர்ப்பம். இதை விட்டா மறுபடியும் சந்தர்ப்பம் கிடைக்காதுன்னு சொல்லி நான் யோசிச்சேன். ஆகஸ்ட் 4த்துக்கு நான் அவங்களுக்கு காயப்படுனேன். ஆகஸ்ட் 4த்துக்கே நான் வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும். ஆனா ஏசப்பா வந்துட்டு ஆல்ரெடி என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாரு. இல்ல நீ இப்பவே கேட்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த நாளுல பிப்ரவரி மந்த் லாஸ்ட் இயர் 2022ல தேவனாகிய கர்த்தர் கேட்க கிருபை செய்தாரு. 2012ல நான் அவங்கள எங்க மம்மி டாடியை காயப்படுத்தினேன். கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் அந்த பாவத்தை என் இருதயத்துல சுமந்து கொண்டு இருந்தேன். அந்த பாவத்துக்கான பிராயச்சித்தம் எனக்கு கிடைக்கலையே. யார் என்னை இதுல இருந்து விடுவிக்க கூடும்? ஏசப்பா எனக்கு ஒரு மன்னிப்பை கொடுக்க மாட்டாரா? அந்த மன்னிப்புக்காக அநேக நேரத்துல தேடின உண்டு. எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா உடனே நான் செஞ்ச தவறுதான் என் மனசுல வரும். நான் இப்படி காயப்படுத்தினேனே, இப்படி அவங்கள அவமானப்படுத்தினேனே, இதுக்கு நீ கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணுன்ற மாதிரி பாவத்தை மன்னிக்கிறாரு. ஆனா பாவத்துக்கான அந்த பிராயச்சித்தை கூட நம்ம செய்ய வேண்டும். அப்போ மன்னிப்பு கேட்கிறதா ஒரு பெரிய ஒரு காரியமா இருந்தது. சோ அந்த மன்னிப்பு எப்ப நான் கேட்பேன்? எப்போ ஏசப்பா என்ன மன்னிப்பாரா? இந்த கலங்கத்துல இருந்து என்ன விடுவிப்பாரா? எனக்கு ஒரு நன்மையான காரியத்தை செய்ய மாட்டாரான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் மன்னிப்புக்காக ஏங்கின நாட்கள் உண்டு. அந்த சந்தர்ப்பத்துக்காக நான் தேடின நாட்கள் உண்டு. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா? எங்க மம்மியோட 10 ஆண்டு காலம் என்னோட மனசுல பாவ பாரத்தை சுமந்து கொண்டு இருந்தேன். ஆனா ஏசப்பா எனக்கு கடந்த ஆண்டுல பிப்ரவரி மந்த்ல 2022ல அந்த மன்னிப்பு கேட்கும்படி எங்க மம்மி டாடி கிட்ட மன்னிப்பு கேட்கும்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு. எல்லார் முன்னாடியும் சபையார் முன்பாக நான் மன்னிப்பு கேட்ட ஒப்புரவாகுதல் இந்த ஊழியத்தை செஞ்சேன். அன்றைக்கு ஏசப்பாவோட போய் ஒப்புரவாகிட்டேன். இன்னைக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கின்னு சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதுக்கு இந்த பாவத்திலிருந்து என்னை விடுவித்த ஏசப்பாவுக்கு கோடி 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 ஸ்தோத்திரங்கள். இந்த பாவிக்கு இந்த துரோகிக்கு இவ்வளோ அவமானப்படுத்தி நிந்தப்படுத்தி எல்லாரையும் கேவலப்படுத்தி பேசி பேசி காயப்படுத்தி இப்படியாப்பட்ட துரோகியா வாழ்ந்து என்ன இந்த நாள்ல
இப்படியாப்பட்ட ஒரு சாட்சி சொல்லும்படி கிருபை செய்திருக்கிறாரு. தேவனுக்கு கோடி நன்மைகள் நன்றிகள் ஏறெடுக்கிற 1000 நாவுகள் இருந்தாலும் ஏசப்பா செஞ்ச நன்மைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அது போதவே போதாது. அவ்ளோ ஒரு பாவத்திலிருந்து, அந்த பாவ பாரத்திலிருந்து எனக்கு ஒரு மகா பெரிய விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு நான் ஒரு கில்ட்டி ஃப்ரீ லைஃப்ப நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு காரணம் என் தேவனாகிய கர்த்தர், எங்க ஏசப்பா தான். ஏன்னா ஏசப்பாக்கு தான் மன்னிக்கிற அதிகாரம் உண்டு. ஹalleluya. அவரே என்னை மன்னித்தாரு. இன்றைக்கு கூட நான் மீண்டுமாய் எங்க மம்மி டாடி கிட்ட என்னுடைய மனமார்ந்த மன்னிப்புகளை கேட்டுக் கொள்கிறேன். மம்மி டாடி இதை பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ், ஐம் சோ ஏசப்பா வரியில ஏசப்பாவோட அன்பை புரிஞ்சுக்கல. ஆனா இன்னைக்கு ஏசப்பாவோட அன்பை தெரியுது. ஏசப்பாவோட வார்த்தையில இருக்கிற அந்த வல்லமை தெரியுது. அந்த வார்த்தை தான் இன்னைக்கு இப்படி என்ன மாற்றி மன்னிப்பு கேட்கும்படி என்னை மாற்றி இருக்கிறது. மீண்டுமாய் ஒரு விசையாக உங்க 2 பேர்கிட்டயும் நான் ஐ எம் லைக் ஆஸ்கிங் சாரி டு யூ. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. என்னை மன்னிச்சிடுங்க. ஏசப்பாவை என்னை மன்னிச்சிருக்கிறாரு நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கூட இப்படியாப்பட்ட ஒரு பாவ பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீங்களா? நான் காயப்படுத்திட்டேன், நான் துக்கப்படுத்திட்டேன், நான் யாரையும் வேதனைப்படுத்திட்டேன், அந்த பாவ பாரத்தை சுமந்து கொண்டு இதுல இருந்து மீட்க முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி கலங்குறீங்களா? உங்க பேரண்ட்ஸை காயப்படுத்தி இருக்கிறீங்களா? துக்கப்படுத்தி இருக்கிறாங்களா? ஒருவேளை அப்படி இருந்ததா, இன்றைக்கு மன்னிக்கிற ஒருவர் உண்டு. உங்களை நேசிக்கிறவர் ஒருவர் உண்டு. உங்களை அரவணைக்கிறவர் ஒருவர் உண்டு. அவர் யார் தெரியுமா? அவர் தான் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சாட்சியை கவனிச்சிடலாம். ஸோ தேவனாகிய கர்த்தர் இந்த அடிமையை அந்த பாவ கரையிலிருந்து மீட்டு எடுத்து இன்றைக்கு ஒரு புது வாழ்க்கையை எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கைக்கு நான் எப்படி நன்றி சொன்னேன்னா, 1000 நாவுகள் இருந்தாலும் அது போதாது. ஸோ அவ்வளோ நான் என்னுடைய தகப்பனும் தாயும் நான் அவ்வளோ கனவீனப்படுத்தினேன். ஸோ அதுக்கு 2 மடங்கு பாவத்துக்கான பிராயச்சித்தை நான் அனுபவிச்சேன். ஸோ அந்த நேரத்துல நான் யார் என்னை விடுவிக்க முடியும் என்று சொல்லி நான் கதறி கலங்கி தவிக்கக்குள்ளோ தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தை கொண்ட வேத வசனத்தை கொண்டு என்னோடு கூட பேசினார். அந்த வார்த்தையை தான் உங்களோட கூட நான் ஷேர் பண்றேன். அதை நான் வாசிக்கிறேன். நான் தமிழ்ல வாசிக்கிறேன். ஏசாயா 40ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமிடம் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியானது என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். ஹalleluya. ஸோ இந்த வசனம் தான் என்னை அந்த நாட்கள்ல தேற்றினது. அதாவது நான் 2 மடங்கு பலனை அனுபவிச்சேன். அதாவது நான் பாவம் செய்தேன். ஆனா அந்த நேரத்துல அந்த பாவத்துக்கு இப்படியாப்பட்ட ஒரு பிராயச்சித்தை நான் செய்யணுன்றது எனக்கு அறியாமையா இருந்தது. என்னால புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையா இருந்தது. ஆனாலும் தேவன் என்னை உணர வைக்கும்படி அந்த பாதையின் வழியா என்னை கடந்து போக பண்ணார். நான் வெட்கப்பட்ட, அவமானப்படுத்தப்பட்ட, நிந்திக்கப்பட்ட, வாதிக்கப்பட்ட, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட அந்த நாட்கள்ல தான், அதாவது அந்த கிராஜுவேஷன் டே முடிஞ்சு ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் அடி எனக்கு என்னன்னா, அந்த கிராஜுவேஷன் டே அன்னைக்கு வந்துட்டு என்னோட கையில எல்லா பசங்களுக்கும் வேலை இருந்துச்சு. எல்லாருக்கும் பிளேஸ்மெண்ட் ஆயிருச்சு. பட் எனக்கு பிளேஸ்மெண்ட்டே ஆகல. 2வது காரியம் இந்த மாதிரி அவமானம், நிந்தை. ஏன்னா நான் எங்க பேரண்ட்ஸை நான் அவமானப்படுத்தினேன், நிந்திச்சேன். அந்த நேரத்துல கனப்படுத்தல. அவங்கள தனியா விட்டுட்டேன். அப்படியே நான் என்ன பெரிய ஆளு மாதிரி எனக்குள்ள அந்த பெருமை நாவினால அவ்வளோ ஒரு துரோகத்தை செய்து, அவ்வளோ ஒரு அக்கிரமத்தை செய்து, அவ்வளோ ஒரு பாவத்தை செய்தேன். அதுக்கு எல்லாத்துக்குமே நான் என்னென்னலாம் செஞ்சனோ அது 2 மடங்கு நான் அனுபவிச்சுட்டேன். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்றேன். ஒரு நான் வந்துட்டு வேலை எனக்கு கிடைக்கல. 2வது நான் டெய்லி வேலை தேடினே இருந்தேன். ஆன்லைன்ல அப்ளை பண்ணி தேடினே இருந்தேன். பட் எனக்கு வந்துட்டு ஒரு வேலையும் கிடைக்கல. அப்ளிகேஷன் போட்ட உடனே எனக்கு என்ன வரும், ஒரு 2 நாள் கழிச்சு, சாரி யூ ஆர் ரிஜெக்டட், வி கேனாட் டேக் யூ.
ப்ளீஸ் வி கேனாட் பொசிஷன் யூ அப்படின்ற மாதிரி, உங்களை வந்துட்டு நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, ரிஜெக்டட் அப்படிதான் எல்லாமே. ஒரு ப்ரொஃபைல் எல்லாமே எல்லாமே எந்தெந்த ஜாப் நான் அப்ளை பண்ணணும் எல்லா ஜாப்லையுமே நான் வந்துட்டு ரிஜெக்டட் 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 தான் வந்துச்சு. ஸோ ஒரு கட்டத்தில் நான் என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்துட்டு நான் படித்தது பிஇ. ஸோ பிஇ படித்ததுக்கு தகுந்த மாதிரியே நான் வந்துட்டு எனக்கு வேலை கிடைக்கணும்னு தான் நான் எல்லா வேலையும் அப்ளை பண்ணது. பட் வேலை கிடைக்காதனால கடைசியாக நான் என்ன பண்ணிட்டேன், சரி கடைசியாக நான் வந்துட்டு டீச்சர் வேலைக்கு போகலாம், அதுலயாவது எனக்கு கிடைக்கட்டுமே, ஸோ கொஞ்ச நாளைக்கு ஒரு டெம்பரரியா எக்ஸ்பீரியன்ஸ் அட்லீஸ்ட் கிடைக்குமேன்னு சொல்லி லாஸ்ட்டாக அதுக்கு முயற்சி பண்ணேன். ஸோ நான் அந்த அது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்கூல் தான். அவங்க ஸ்கூல் வச்சிருந்தனால நான் சரி தெரிஞ்சவங்கனால எனக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நினச்சிக்கின்னு நான் போனேன். ஸோ போயிட்டு அங்கே பார்த்தா அவங்க வந்துட்டு வேறவங்கள்ட்ட என்ன இன்டர்வியூ பண்ணும்படி வேறவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் அவங்ககிட்ட இன்டர்வியூக்காக உட்காந்துருக்கக்குள்ள அவங்க வந்துட்டு ஒரு 2 கொஸ்டின் கேட்டாங்க. வி லுக்அப் தெரியுமா? நான் சொன்னேன் எனக்கு தெரியாது. சரி ஹெச் லுக்அப் தெரியுமா? எனக்கு தெரியாது. பட் கற்றுக் கொடுத்தா நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி. பட் அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஏதோ சொன்ன மாதிரி இருக்கு. பட் நான் வெளியே வந்துட்டு எனக்கு சொன்னாங்க, "ஓ இல்லை இந்த ப்ரொஃபைலுக்கு என்னை ஏற்றுக்க முடியாது" அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கே ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க அவங்க வந்துட்டு என்னை செப்பரேட்டாக கூட்டின்னு போயிட்டு உட்கார வச்சு என்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு சொன்னாங்க, சரி இந்த பொசிஷன் உனக்கு சூட்டபிளாக இல்லை, அதாவது நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லக்குள்ள தான் என்னப்பா நான் இவ்வளோ ஒரு மார்க்ஸ் 81% எடுத்திருக்கிறேன், இவ்வளோ பெரிய காலேஜ், அதுவும் பிஇ பண்ணியிருக்கிறேன், இன்ஜினியரிங் பண்ணியிருக்கிறேன், நான் ஒரு டீச்சர் ஜாபுக்கு கூட நான் தகுதி இல்லையா அப்படின்னு எனக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போய் அவங்க முன்னாடி நான் அப்படியே அழுதுட்டேன். அதுதான் கடைசியா நான் ரொம்பவே பாதிக்கப்பட்டு ரொம்பவே என் மனசு உடைஞ்சு போன ஒரு நேரம்னா அந்த ஒரு நேரம் தான். ஒரு டீச்சர் ஜாப் கூட எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி, அப்போ இன்ஜினியரிங் பண்ணி எனக்கு என்ன யூஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு அவங்க முன்னாடி அப்படியே நான் அழுதுவிட்டேன். எங்க டாடி தான் விட்டிருந்தாரு அங்க. ஸோ மறுபடியும் எங்க டாடி கூடவே நான் திரும்பி வரக்குள்ள அப்புறமா எங்க டாடி கிட்ட அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நான் இந்த மாதிரி அழுதுட்டேன்னு. பட் என்னால தாங்க முடியாது. ஸோ அந்த நேரத்துல கூட எனக்கு உணர்வடைந்த ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய பாவம் தான் என் கண் முன்னாடி இருந்துச்சு. எங்க பேரண்ட்ஸ்க்கு விரோதமா செஞ்ச அந்த பாவம் தான் என் கண் முன்னாடி வந்தது. ஸோ கடைசி நேரத்துல எனக்கு இந்த ஜாப் கூட ஒரு ஒரு டீச்சர் ஜாப் கூட எனக்கு கிடைக்கலையே, ஒரு டீச் பண்ண கூட நான் தகுதி இல்லையா? இத கூட என்ன முடியலையான்னு நான் பயங்கரமா உடைஞ்சு போன ஒரு நாட்கள் தான் அந்த நாட்கள். அதுக்கப்புறம் தான் அந்த நாட்கள்ல தான் தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தை ஏசாயா 40ஆம் அதிகாரம் முதல் வசனத்தோடு கூட என்னோடு கூட பேசினார். அதாவது இந்த சபை மூலியமா, ஊழியர் மூலியமா இந்த வார்த்தையினால நான் தொடப்பட்டேன். அந்த நாட்கள்ல தான் ஒரு நிச்சயம் வந்துச்சு. ஆமாம், 2 மடங்கு என் பாவத்துக்கு பலன் தீர்ந்தாயிடுச்சு. இனி ஏசப்பா என்ன ஆற்றுறாரு, தேற்றப் போகிறாரு, எனக்கு ஒரு நன்மையான காரியத்த செய்யப் போறார். அந்த நாட்கள்ல தான் தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஒரு நிச்சயம் ஒரு 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 அதாவது ஒரு கம்ஃபர்ட்னஸ் கிடைச்சுச்சு. அந்த நேரத்துல என்ன ஆற்றுனார். நான் அடைந்த துன்பத்தெல்லாம் அந்த நேரத்துல எனக்கு இந்த வார்த்தை கேட்கக்குள்ள நான் ஆறுதல் அடைஞ்சேன். பட் போன ஆண்டு தான் தேவனாகிய கர்த்தர் அந்த மன்னிப்பை கேட்கும்படி தேவன் உதவி செய்தாரு. எங்க சபையார் முன்பாக தேவனாகிய கர்த்தர் ஆவியானவருக்கு முன்பாக என்டையர் காங்கிரிகேஷன் முன்னாடி நான் இந்த மன்னிப்பு கேட்டுக்குள்ளோ 10 ஆண்டுகளாய் நான் சுமந்து கொண்டிருந்த அந்த பாவ பாரமானது என்னை விட்டு கடந்து போனது. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்தாரு. வேதத்துல கூட ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். அவ ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க. அது இளைய மகன் வந்துட்டு தகப்பனுடைய ஆஸ்தியெல்லாம் வாங்கி கொண்டு அவனுடைய பங்கை வாங்கிக் கொண்டு தூர தேசத்துக்கு போகிறான். அதாவது தன்னுடைய நண்பர்கள் பேச்சை கேட்டு அவனுக்கு வந்துட்டு அந்த உலகத்தின் காரியம், உலகத்தின் அந்த காரியங்கள், உலகத்தை நான் அனுபவிக்கணும், உலகத்துல இருக்கிற மற்ற காரியங்கள் அவனுக்கு ரொம்ப ஈல்பந்தது. அதாவது ரொம்ப அவனுக்கு ஒரு பிளஷர் கொடுக்கறதா இருந்ததுனால தகப்பனுடைய அன்பை புரிஞ்சு கொள்ள முடியாது. எனக்கு கூட அந்த நேரத்துல நான் செய்வது இவ்வளோ பெருமையில நான் பண்றேனே, அந்த நேரத்துல அந்த பாவம் தெரியுது. அந்த பாவத்துக்கான தண்டனை இருக்குதுன்னு நான் உணரவே இல்ல. அந்த பாவம் செஞ்சா அந்த தண்டனை. மன்னிப்பு கேட்டா ஏசப்பா மன்னிப்பாருன்னு தான் நினைச்சேன் தவிர, ஆனா இவ்ளோ நான் என்ன வந்துட்டு உடைப்பாருன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாரி தான் இந்த மனிதன் இந்த இளைய மகன் கூட தூர தேசத்துக்கு போனான். தன் நண்பரோட எல்லா காரியங்களும் செஞ்சான். என்னென்னலாம் செய்யணுமோ, எந்தெந்த பாவ காரியம் செய்யணுமோ, என்னென்னலாம் அனுபவிக்கணுமோ எல்லாவற்றையும் அவன் செய்தான். ஆனா அவன் கடைசில
அந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆக 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 தன் ஒருத்தரா நண்பர்கள் எல்லாம் கடந்து போனாங்க. தனி மனிதனாய் விடப்பட்டான்னு. அவன் வந்துட்டு அப்போ அவன் தனி மனிதனா விடப்பட்டு அந்த நேரத்துல வந்துட்டு அவனுக்கு ஒரு வைராக்கியம். ஐயோ! நான் தகப்பன் வீட்ல இருந்து எல்லாத்தையும் நான் வாங்கின்னு வந்தேன். என் தகப்பன் அவ்ளோ வாட்டி எனக்கு சொன்னாரு. "போவாத மகனே, இது தவறான வழி." ஆனா நான் கேட்காம வந்தேன். ஆனாலும் அந்த நேரத்துல வந்துட்டு அவனுக்கு ஒரு வைராக்கியம். நான் என்னாத்துக்கு போணும்? நான் என் சொந்த கால்ல நான் சம்பாதிக்க முடியும். எனக்கு எல்லா திறமையும் இருக்குன்னு, எல்லா இடத்துலயும் அவன் வேலைக்காக அலையுறான். ஒரு வீடு வாசல் இழந்துட்டா, எந்த வீடும் இல்லாம ஆயிடுச்சு, பணம் இல்லாம ஆயிடுச்சு, வேலை வாய்ப்பு இல்ல, அவனால சாப்பிட முடியல. பல நாட்களா அவன் உணவில்லாம அலைந்து திரியவனா காணப்பட்டான். எல்லாம் வாடி போனது. தனி மனிதனாய் விடப்பட்டான். பல நாட்களாய் வீடு வாசல் இல்லாம அங்கங்க ரோட்டோரங்கள்ல படுத்துக்கின்னு அவ்வளோ அவன் கஷ்டப்பட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்துட்டு சரியான ஒரு உணவு இல்லாம போயிடுச்சு. பல நாட்களா உணவுக்காக அலைந்து திரிஞ்சான். அங்க இங்க வேலைக்காக அலைந்து திரிஞ்சான். ஒரு வேலையும் கிடைக்கல. ஆனா கடைசியில ஒரே ஒரு வேலை கிடைக்குது. எங்க தெரியுங்களா? பஞ்சு மேய்க்கும்படி, பஞ்சுக்கு உணவு கொடுக்கும்படி அந்த இடத்துல போயிட்டு இவனுக்கு வேலை கிடைக்குது. அத அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஏன்னா அவனுக்கு வந்துட்டு பசி கொடுமை. அவனுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு காரியம் சர்வைவ் ஆக ஏதாவது ஒரு காரியம் வேணும் இல்லைங்களா? அத அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அங்க போயிட்டு அந்த பசி கொடுமையில அந்த பன்றிங்க உணவு சாப்பிடக்குள்ள இவனுக்கும் அப்படியே அந்த பசிக்கான ஒரு காரியம் வருது. அந்த பன்றி சாப்பிடுற உணவ கொஞ்சம் எடுத்து இப்படி சாப்பிடுறதுக்கு போகுறான். அந்த எஜமான் வந்து தட்டி விடுறாரு. "நீ வந்துட்டு பன்றி சாப்பிட உணவெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது. உனக்கு வைக்கல" அப்படின்னு சொல்லி. அப்பொழுது அவன் உணர்றான். ஐயோ! அப்படின்னு அந்த நேரத்துல உணர்றான். நான் இவ்ளோ பெரிய பாவம் செஞ்சுட்டனே! தகப்பனுக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டனே! அப்பதான் அவன் 2 மடங்கு இந்த வசனத்துல சொன்னேன் இல்லைங்களா? 2 மடங்கு அவன் அனுபவிச்சுட்டான். அவ்ளோ விதமான கஷ்டத்த அப்பதான் உணர்வு அடைந்து, என் தகப்பன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி, அவன் மன்னிப்பு உணர்வு அடைந்தவனாய் தகப்பனிடத்துல திரும்புறான். அப்படிதான் பிரியமானவர்களே, என்னோட வாழ்க்கையில கூட ஒரு உணர்வு அடையும்படி தேவன் அந்த நாட்கள்ல எனக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான், நெருக்கமான சூழ்நிலை உடைச்சுட்டாரு என்ன. அவ்ளோ நான் செய்த பாவத்துக்கு என்ன உடைச்சு உருவாக்கி இருக்கிறாரு. இன்னைக்கு நான் உங்களோட கூட ஷேர் பண்ற காரியம் வந்துட்டு இதுதான். ஒருவேளை நீங்களும் இந்த பாவ பாரத்தால சும்மா கலங்கி தவித்து இருக்கீங்களா? கர்த்தர் இந்த வசனத்தின் பிரகாரம் உங்களை மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறாரு. அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்க வல்லமுள்ளதா இருக்கு. வேர் இருந்தாலும் அது உறைந்த மலை போல, வெண்மையான பஞ்சை போல நம்ம இருதயத்தை கழுவி மாத்திடுவாராம். நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கக்குள்ளோ கர்த்தர் நம்மை விடுவிக்க போதுமானவரா இருக்கிறார். அவர் மன்னிக்கிற அவர் ஒண்டிதான் மன்னிக்கிற ஒரே ஆண்டவர். நல்ல தயாபரர். அவர் நம்மை மன்னித்து சொந்தமா எப்படி அந்த இளைய மகனை தகப்பன் ஏற்றுக்கொண்டது போல நம்மை கூட பாவம் செய்தோம்னு சொல்லி நம்மை தள்ளி விடாமல் அந்த பாவத்தை தான் வெறுக்கிறார் ஏசப்பா. ஆனா உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கிறாரு. இங்க எப்போ வருவீங்கன்னு ஆயத்தமா காத்து வருத பிள்ளை வருத தகப்பன் அறியறது போல நான் நம்முடைய ஏசப்பா கூட நம்ம எப்போ அவர் இடத்துல திரும்புவோம்னு சொல்லி அவர் எப்பொழுதும் உங்களுக்காக ஆயத்தமா இருக்கிறாரு. நீங்க அவரிடத்துல திரும்பினீங்கன்னா உங்க இந்த பாவ பாரத்திலிருந்து விடுதலை கொடுக்க அவர் போதுமானவரா இருக்கிறாரு. எனக்கு விடுதலை கொடுத்தாரே, அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்தாரே, இன்றைக்கு உங்களுக்கு கூட அந்த நிச்சயத்தை கொடுக்க அவர் போதுமானவரா இருக்கிறார். ஹalleluya. ஒரு சின்ன ஜெபம் செய்யலாமா? அப்பா உம்மை நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாள்ல கூட உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இந்த சாட்சியின் வழியாய் அவர்களை ஒருவேளை அவர்கள் தொடப்பட்டிருப்பார்களானால், இன்றைக்கு அவர்களை நீர் அப்பா ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த பாவத்துக்கான பிராயச்சித்தம் நீர் அப்பா ஏற்கனவே சிலுவையில 2000 வருடங்கள் முன்பாக நீர் சிலுவையில அறைந்து விட்டீங்க. எங்களுக்காக ரத்தம் சிந்து விட்டீங்க. அந்த ரத்தம் இன்றைக்கு சகல பாவத்தையும் எங்களை நீக்கி சுத்திகரிக்க வல்லமுள்ளதா இருக்கின்ற வார்த்தையின்படி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஒரு கனிகளை கொடுக்க என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை வழி நடத்துவீராக. பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, இந்த சாட்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சரி, வேலை இல்லைன்னு நான் சொன்னேன். பட் வேலை கிடைச்சதா இல்லையான்றது நெக்ஸ்ட் எபிசோட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். கவனமா பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹalleluya. Praise the Lord.